6, 8, 12ல மறைஞ்ச லக்னாதிபதி இருக்கிறவங்க வெளியூரில் போனாங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க, பெரிய லெவலில் வந்துடுவாங்க. குறிப்பாக பணம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இவங்க லைஃப்பில் சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் எங்கேயோ வந்துடுவாங்க. மிகப்பெரிய கடனாளிலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இந்த குரு ப்ளஸ் கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க தான். ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை குரு ப்ளஸ் புதன் அந்த காம்பினேஷனில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குழந்தையோட தாய் மாமாவை வளர விடாமல் செஞ்சிடும். ஆனால் இந்த காம்பினேஷன் இருக்கிற ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் மேலே வராங்க. பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்கலாம் அப்படின்னா, எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே பிறந்தோடனே அந்த பிறப்பு ஜாதகத்தில் அதாவது மொத்தம் 12 கட்டம் 9 கிரகம் அங்கங்கே போய் பிளேஸ் ஆகிருக்கும். அதுதான் நம்மளோட பிறப்பு ஜாதகம். அப்படி பிறந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல போய் ஆப்டாக போய் உட்காந்துச்சுன்னா நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் தான் உயிர். அந்த லக்னாதிபதி பொதுவாக 6, 8, 12ல் போய் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஜோதிடர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 6, 8, 12ல் போய் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஏன்னா 6, 8, 12ல் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது மறைவு ஸ்தானம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி மறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன் எல்லாமே உள்ளூரில் கிடைக்காது. அவர் பிறந்த இடத்துலையே இல்லை பிறந்த ஊர்லேயே இருந்தார் அப்படின்னா அவர் என்ன எஃபர்ட் போட்டாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விஷயம் அவர் கைக்கு வந்து சேராது. அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணலாம், ஒரு லக்னாதிபதி போய் 6, 8, 12ல் போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த ஜாதகரை அந்த ஊரில் இருக்க வேண்டாம், நீங்கள் வெளியூரில் போய் பொழைச்சிக்குங்க அப்படிங்கிற அந்த அட்வைஸை நம்ம நிச்சயமாக கொடுக்கலாம். அவர் அப்படி உள்ளூரில் இருந்தார் அப்படின்னா அவர் என்ன மிகப்பெரிய திறமசாலியாகவே இருந்தாலும் அவர் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் அவர் கிடைக்காது. சரிங்க, 6, 8, 12ல் மறைஞ்சிருச்சு லக்னாதிபதி, வெளியூரில் போயிட்டு வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலையோ போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டாரு. திருப்பி வந்து உள்ளூரில் வந்து எதாவது பண்ணலாமா, ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, இல்லை ஒரு ஏதாவது ஒரு சொத்து வாங்கி போடலாமா, அதுக்கப்புறம் லைஃப்பை பிற்காலத்தில் ஓட்டிக்கலாமா அப்படின்னா ஒரு 45 வயசுக்கு மேலே இல்லை ஓரளவுக்கு லைஃப்பில் நான் நல்லா சம்பாரிச்சிட்டேன் சார், என்னையை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திருப்பி ஊருக்கு வரலாம். அவங்க பேரில் சொத்தெல்லாம் வாங்கி போடலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வெளியூர்லேயே தன்னை செட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி அந்த புத்தி, இப்போ ஒரு தசா புத்தி நடத்துறது கிரகங்கள் வந்து தசா புத்தி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தசா புத்தியுமே 6, 8, 12ல் போய் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த புத்தி ஸ்தானங்கள் போய் 6, 8, 12ல் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த புத்தி காலம் முழுக்கமே ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ அந்த புத்தி நடக்குது அப்படின்னா அது சரிவர கொண்டு போகாது. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த ஒரு 1.5 வருஷம் அந்த உள்ளூரில் இருக்க வேண்டாம், வேறு எங்கேயாவது இப்போ சப்போஸ் அவங்க பார்க்குற வேலையிலே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க, அவங்க வேலையிலே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தரேன் ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெளியூரில் போய் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் வெளியூரில் போய் வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது. இப்படி அதாவது நமக்கு ப்ராக்டிக்கலாக எது ஒத்து வருமோ ஜோதிடத்தை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். உடனே அதில் இப்படி இருக்கே அப்போ எனக்கு வளர்ச்சியே இருக்காதா அப்படின்னு சோர்ந்து போய் உட்காராமல் இதுக்கு மாற்று என்ன, இதை இப்படி செஞ்சால் என்ன, நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு எப்படி அதிலேருந்து நம்ம முன்னேற்றம் எடுக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 6, 8, 12ல் மறைஞ்ச லக்னாதிபதி இருக்கிறவங்க வெளியூரில் போனாங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க, பெரிய லெவலில் வந்துடுவாங்க. அவங்களோட சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். இதில் 12ல் குரு ஏதாவது அமர்ந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், விசா கிடைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும். இந்த க்ரீன் கார்டு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் இவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிடும். சரிங்க, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு கால் கொடுத்துருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்து எந்த லெவல்லையும் அந்த கிரகங்கள் எங்கேயும் கெட்டு போயிருக்கக்கூடாது, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கக்கூடாது, இதெல்லாம் பொதுப்படையான விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி இந்த கிரக சேர்க்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி நமக்கு வந்து ஒரு அமைப்பான ஜாதகம் அப்படி பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த 1, 5, 9 காம்பினேஷன் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 6, 8, 12ல் லக்னாதிபதி மறையாமல் இருக்கிறது, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பேசிக் ரூல்ஸ் இருக்குங்க. இவ்வளவும் பொருத்தி பார்த்தோம்னா தான் ஒரு சுத்தமான ஒரு ஜாதகத்தை நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். சுத்தமான ஜாதகம்னு ஒன்று கிடையாது, இருந்தாலும் அதில் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பொருத்தி பார்க்க முடியும். இதெல்லாம் விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தனியாக இருக்கிறத விட அது இன்னொரு கிரகத்தோடு இணைஞ்சு இருக்கிறது. அதில் தான் அந்த கிரகத்தோட இப்போது ஒரு குரு தனியாக இருக்கிறதுக்கும் அந்த குருவோட மற்ற கிரகங்கள் இணைஞ்சு இருக்கும் போது தான் அதோட முழு பலன் நம்மளால் அனுபவிக்க முடியும்.
இப்போ இன்னைக்கு ஒரு சில காம்பினேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய காம்பினேஷன் என்ன அப்படின்னா, குரு ப்ளஸ் ராகு. குரு ராகு காம்பினேஷன். இந்த குரு ராகு சேர்க்கை வந்து பொதுவா இத வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோகமா அப்படின்னு கேட்டா, ஆமா நிச்சயமா யோகம் தான். ஏன்னா ராகு பாம்பாச்சே சார். ஒரு பாம்பு குருங்கிற ஒரு மிகப்பெரிய பணத்துக்கு உண்டான கிரகத்தோட சேரும்போது, அப்ப அது யோகமா வேலை செய்யுமா? நிச்சயமா யோகமா வேலை செய்யும். இது எப்போ யோகமா வேலை செய்யும் அப்படின்னா, இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு வகையில விழுந்து எந்திரிச்சிருக்கணும். அது குறிப்பா பணம் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இவங்க லைஃப்ல சந்திச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில எங்கேயோ வந்துருவாங்க மேல. எப்படியாவது முன்னேறி மேல வந்துருவாங்க. ஒரு தடவையாவது இவங்க ஊர்ல இருக்கவங்க பேர்ல, அதாவது இவங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து இவங்கள வந்து ஒரு பழி சொல்லுக்கு இவங்க ஆளா ஆயிருக்கணும். என்ன இப்படி பண்ணிட்டாப்லயே! நம்ம இவர நம்பி ஒரு பணத்த குடுத்தோம், இவரு இப்படி இந்த மாரி நம்மளுக்கு திருப்பி குடுக்காம இப்படி இழுத்தடிக்கிறாப்லயே! அந்த மாரி இவங்க ஒரு பேர, ஒரு கெட்ட பேர், ஒரு அவப்பேர வாங்கிட்டாங்க அப்புட்ன்னா, லைஃப்ல அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லைஃப்ல அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பணம் பெரிய லெவல்ல இவங்க கையில புரள ஆரம்பிக்குங்க. ஏன்னா குருங்கிறது பணத்துக்கு உண்டான கிரகம். ராகு அத மிகைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, பணப்புழக்கம் இவங்கள்ட்ட பொதுவாவே இவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு வந்து கூர்மை பார்த்தீங்கன்னா, புத்தி கூர்மை ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு உயரத்துக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் நிச்சயமா இவங்க வந்துருவாங்க. அதே மாரி இன்னொரு காம்பினேஷன். குரு, கேது. குருங்கிறதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாமியார் கிரகம். கேதுங்கிறதும் ஒரு ஒரு சாமியார் கிரகம். இது 2ம் சேர்ந்துருச்சு அப்புட்ன்னா, அந்த ஜாதகரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்டின்னா, நிச்சயமா ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஜோதிடம் கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, அதாவது இவங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குங்கிறத அவங்கள புரிஞ்சுப்பாங்க. இந்த தியானம் வந்து ரொம்ப தீவிரமா பண்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு கேது காம்பினேஷன் இருக்கும். இந்த காம்பினேஷன் இருக்கவங்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, இவங்கள்ட்ட பணம் வந்து பெரிய லெவலுக்கு புழங்குங்க. அதாவது எந்த லெவலுக்கு புழங்கும் அப்புட்ன்னா, இவங்க எந்த லெவலுக்கு இவங்க மனசு வைக்கிறாங்களோ, அந்த லெவலுக்கு புழங்கும். எனக்கு வந்து ஒரு 10,00,00,000 எனக்கு பணம் புழங்கணும்னு இவங்க ஒரு வேள மனசுல வச்சுட்டாங்க அப்டின்னா, அந்த 10,00,00,000 பணம் இவங்க கைக்கு புரளும். ஆனா, இதில ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்புட்ன்னா, எந்த லெவலுக்கு இவங்களுக்கு பணம் பொரளுதோ இவங்க கையில, அதுக்கு ஈக்குவலான கடன் கையில இருக்கும். மிகப்பெரிய கடனாளிலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான். இந்த குரு பிளஸ் கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க தான். ஒரு உதாரணத்துக்கு இவங்க பிசினஸே ஒரு 10,00,00,000க்கு பிசினஸ் நடக்குது அப்புட்ன்னா, 10,00,00,000க்கு பிசினஸ் நடக்கும். 10,00,00,000க்கு கடன் வச்சிருப்பாங்க. 1000,00,00,000க்கு பிசினஸ் பண்ணாலும் 1000,00,00,000க்கும் கடன் இருக்கும். ஆனா, இவங்களுக்கு பணம் பொழந்துக்கிட்டே புழங்கிக்கிட்டே இருக்கும். அதே மாரி ஏன் இவங்களுக்கு கடன் இந்த அளவுக்கு போய் சேருது அப்டின்னா, இவங்க கேட்குற இடத்துலலாம் இவங்களுக்கு பணம் கிடைக்குங்க. இவங்கள நம்பி பணம் குடுப்பாங்க. இப்ப அதாவது இவங்க கேட்ட உடனே பணம் எங்க இருந்தாவது ஒரு இடத்துலருந்து இவங்களுக்கு கடனா வந்து சேரும். இவங்க பார்த்துக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்ன அப்டின்னா, அந்த அளவு மிகுதியாகாம பார்த்துக்கணும். ஆனா பெரும் வாரியா பார்த்தீங்க அப்புட்ன்னா, இவங்க பணத்திலேயே பொரளுவாங்க. கடன் இவங்க எல்லைக்கு மீறி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு புரண்டுகிட்டே இருக்கும். அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. இவங்க கேட்கும்போதெல்லாம் பணம் இவங்க கையில புரண்டுகிட்டே இருக்கும். இப்படியான காம்பினேஷன் தான் இந்த குரு கேது காம்பினேஷன். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆன்மீகத்தில ஒரு பெரிய ஈடுபாடு வச்சுக்கிட்டாங்க அப்புட்ன்னா, இந்த பணம் மேல இருக்க ஈர்ப்ப குறைச்சுக்கிட்டாங்க அப்புட்ன்னா, கடன் குறையுதுங்க. இது ரொம்ப பிராக்டிகலா நான் சில ஜாதகங்கள்ல பார்த்துருக்கேன். என்னைக்கு இவங்க பணத்துக்கு மேல ஒரு ஈர்ப்ப குறைக்கிறாங்களோ, இவங்க கடன் குறையுது. பணம் புழக்கம் மட்டும் இருக்கு. பணத்து மேல ஒரு வெறியோட இவங்க செயல்பட்டாங்க அப்புட்ன்னா, நிச்சயமா கடன் கூடுது. இது நான் ரொம்ப பிராக்டிகலா சில ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். இத கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தாங்கன்னா, இது ஒரு பெரிய தீர்வா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பணத்துக்கு மேல இருக்க ஈர்ப்ப குறைச்சுக்கணும். அது அவங்க லைஃப்‌க்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து இன்னொரு காம்பினேஷன் வந்து குரு பிளஸ் புதன். இது ஒரு பெக்யூலியரான ஒரு காம்பினேஷன். ஏன்னா குருங்கிறது ஒரு 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 கடவுளுக்கு நிகரான ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புதனுங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவாளிக்கான கிரகம். இது 2 இணைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, மிக சிறந்த ஒரு அறிவாளியா இருப்பாங்க. இவங்க வந்து லைஃப்ல வந்து இவங்களுக்கு மிஞ்சி அறிவு வேற யாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். அதுவும் குருவும் புதனும் இவங்களுக்கு கேந்திரத்தில அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு வச்சுக்கங்களேன். லைஃப்ல வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வேற யாருமே வந்து பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. இப்ப நம்ம மேல சொன்ன காம்பினேஷன விட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க. அதே மாரி இந்த ஸ்கூல் வச்சு ரன் பண்றது, ஒரு கல்வி நிறுவனங்கள வந்து வழிநடத்தி நடத்துறது, மேல அதில வந்து ஒரு டாப் பொசிஷன்ல வந்து உட்கார்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு, புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க தான். இந்த காம்பினேஷன் வேற என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்கும் அப்டின்னா, தாய்மாமன் மேல கை வச்சுருங்க. அப்டின்னா என்னன்னா, அந்த இவங்க இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு குழந்தை குரு பிளஸ் புதன் அந்த காம்பினேஷன்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்டின்னா, அந்த வீட்ல அந்த குழந்தையோட தாய்மாமாவ வளர விடாம செஞ்சுரும். வளர விடுறதில்லன்னா என்ன ஆகும் அப்டின்னா, அவருக்கு பொருளாதாரத்தில அதுக்கு மேல இந்த குழந்தை பொறந்தப்போ அவர் என்ன பொருளாதார ஸ்டேட்டஸ்ல இருந்தாரோ, அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாரு. அதுக்கு மேல வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டா, நிச்சயமா அவர் என்ன முட்டி மோதினாலும் வளர்ச்சி இருக்காது. அவர போட்டு ஒரு அழுத்தம் அழுத்திரும். இப்ப அந்த காலத்துலலாம் இப்போ வந்து அந்த பழக்கம் இல்ல. முன்ன வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில குழந்தைங்கள தாய்மாமன் வீட்லயே விட்டு வளர்ப்பாங்க.
அப்படி வளர்க்கும் போது அப்போ அந்த காலத்தில் போய் பார்ப்பாங்க, தாய் மாமாவுக்கு இந்த குழந்தைனால வளர்ச்சி கிடைக்குமா, அவருக்கு நிறைய முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னா, உடனே அந்த தாய் மாமா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒன்று அந்த தாய் மாமா எங்கேயா வெளியில் போய் பொழைச்சிக்கணும், இல்லை அந்த குழந்தைய அந்த வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் நான் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற ஜாதகத்துக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த தாய் மாமாவை வேற எங்கேயாவது கிளப்பி விட்டுருங்க, ஏதோ ஒரு அப்ராடுக்கோ வேறு ஏதாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ கிளப்பி விட்டு அவரை நல்லா சம்பாதிக்க சொல்லுங்கள். அவர் அங்கே இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய சம்பாத்தியத்தை பார்ப்பார். இந்த இந்த காம்பினேஷனே அவருக்கு யோகமாக வேலை செய்யும். உள்ளூரில் இல்லாமல் வெளியூருக்கு போய் இல்லை வெளிநாட்டுக்கு போய் அந்த தாய்மாமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, சரி ஒருவேளை உள்ளூர்லேயே இருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக இந்த குழந்தை பிறந்தப்போ என்ன லைஃப் ஸ்டேட்டஸில் இருந்தாரோ அந்த லைஃப் ஸ்டேட்டஸ் தான் அவர் கடைசி வரைக்கும் இருக்கும். அதுலேருந்து முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த காம்பினேஷனே அவர் அப்படி தான் போட்டு அழுத்திடும். சரி, இது வெறும் இப்படி இருந்தால் மட்டும்தானா சார்? ஒருவேளை அந்த புதன் வக்ரம் ஆயிடுச்சுன்னா, அந்த ஜாதகத்தில் அந்த குரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதாவது நேர் பார்வையில் இதில் இருக்குது, நேர்கதியில் இருக்குது, புதன் மட்டும் வக்ரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? புதன் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அது யோகங்க. இதே புதன் வக்ரமான ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புதன் ப்ளஸ் குரு இருக்குது, புதன் வக்ரமாக இருக்குன்னா அந்த தாய் மாமாவை ஒன்றும் பண்ணாது. இவங்க ஒரு மிக சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க. ஒருவேளை இந்த புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா, இந்த மனநோயெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக வரும். மனநோய்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா, மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க அதிகப்படியாக இருப்பாங்க. ஆட்டிசம் மாதிரியான நோய்கள் வரத்துக்கு, அந்த மாதிரி மரபணு சார்ந்த நோய்கள் வரத்துக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி குழந்தைங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரு ப்ளஸ் புதன் நேர்கதியில் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கும். ஒருவேளை புதன் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷம் கீஷம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப அப்படியே நேர்மாறாக செயல்படும். அதாவது ரொம்ப பாசிட்டிவாக செயல்படும். அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு உச்சாணி கும்பலை கொண்டு போய் உட்கார வச்சிடும். இதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷன் தான் குரு ப்ளஸ் சுக்கிரன். இந்த காம்பினேஷனை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது குரு வந்து தேவர்களுக்கான குரு, சுக்கிரன் வந்து அசுரர்களுக்கான குரு. ஸோ இந்த ரெண்டு குருவும் சேர்ந்துட்டாங்க, இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஆஹா ஓஹோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் வந்து இதை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதாவது நான் இதில் பண்ண ரிசர்ச்சில் என்ன, இந்த ரிசர்ச்சோட முடிவு என்ன அப்படின்னா, இது ரெண்டும் நல்ல காம்பினேஷன் தான். ஆனால் இந்த காம்பினேஷன் இருக்கிற ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் மேலே வராங்க. அதாவது சரிவுனா எப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஒரு சரிவை பார்த்துருப்பாங்க. சரிவை பார்த்த வேலையில் ஒரு சரிவை பார்த்துருப்பாங்க, ஃபேமிலி லைஃப்பில் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மேலே வருவாங்க. இதில் சில பேருக்கு ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் தூண்டுறது, 2-3 கல்யாணங்கள் போகிறது, தவறான ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஏன்னா அவங்களோட காம்பினேஷன் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்து இது ரொம்ப எல்லாத்தையும் அதிகப்படுத்தி விட்டுரும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது பெண்ணுக்கு உண்டான கிரகம், அந்த விஷயத்தை அதிகப்படுத்தி விட்டுரும். காமத்துக்கு உண்டான கிரகம் அந்த அதாவது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் சில இந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய விதி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த வீட்டில் ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏன்னா குரு ப்ளஸ் சுக்கிரனாலே ப்ரெக்னெண்ட்டான ஒரு பெண்மணி அப்படின்னு அர்த்தங்க. அப்போ அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குரு ப்ளஸ் சுக்கிரன் பாதலக்ஷ்மி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தையும் குறிக்கும். அப்படின்னா என்ன, இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடம் வளரும், அந்த இடம் பல மடங்கு வளரும். இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த காம்பினேஷன் இருக்குது, குரு ப்ளஸ் சுக்கிரன்ற காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீடு ரொம்ப சுபிச்சமாக அடுத்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவங்க தகப்பனார் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் இவங்க வீடு நல்ல வளர்ச்சியில் இருக்கும். இங்கேருந்து அப்படி அந்த கணவர் வீட்டுக்கு போனோடனே அந்த வீடு வளர ஆரம்பிக்கும், இந்த வீடு அப்படியே டவுன் ஆகுங்க. இந்த காம்பினேஷன் இருக்கிறது இது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். ஸோ இது இப்படி யார் ஜாதகத்தில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குதாங்கிறதையும் பொருத்தி பாருங்கள். சரிங்க சார், இதெல்லாம் என்னோட ஜாதகத்தில் இருக்குது, இருந்துமே எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா அடுத்து அதுக்கான தசாபுத்தி வரும்போது நான் சொன்ன காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒன்றா தசாபுத்தி வரும்போது நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒன்று நடக்க ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.